விழிப்புணர்வு உரை பள்ளியின் மேனாள் மாணவர் டாக்டர் தங்கதுரை அவர்கள் பள்ளியின் மேனாள் மாணவர். அகத்தியம் கண்ட அமரமொழி அமிழ்தினும் இனிய மொழி இறைவனே இறங்கி வந்து சங்கம் வைத்து வளர்க்கும் மொழி உலகின் முதல் மொழி நம் தாய்மொழி வணங்கி எனவே தோல்கிறேன். உலகம் எவ்வளவு ஃபாஸ்டா வளர்ந்துட்டு இருக்குன்னா டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்க கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ் ஹோம்ஒர்க்ஸ் இது எல்லாமே பண்றது மாணவர்கள் நீங்க நினைச்சிருக்கலாம். சில சமயத்துல ஏஐ தான் அது பண்ணிட்டு இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்ப நீங்க கத்துக்கணும். காலேஜ்ல போய் கத்துக்கணும்னு நினைக்காதீங்க. இப்பயே ஸ்டார்ட் லேர்னிங் இட். அதுக்கப்புறம் உங்களோட ஒரு சொட்டு ரத்தத்தை எடுத்து நீங்க யாருன்னு எனக்கு தெரிய வேண்டாம். உங்களோட ஒரு சொட்டு ரத்தத்தை எடுத்து அதுக்குள்ள இருக்க டிஎன்ஏ எடுத்து நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு கோபம் வருமா, ப்ரொமிஸ் ஆகலையா, உங்களுக்கு அத்லெட்டிக் பொட்டன்ஷியல் இருக்கா இல்லையா, உங்களோட லைஃப் ஃபுல்லா என்னென்ன நோய்கள் வரலாம், அது எப்படி தடுக்கிறது, இந்த அளவுக்கு நாம பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இது நாம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். உங்களோட ரைட் ஹேண்ட் தூக்கி எல்லாரும் ப்ளீஸ். ஓகே, உங்களோட ரைட் ஹேண்டை தூக்கி லெஃப்ட் சைடுல உங்களோட மார்புக்கு மேல வைங்க. இங்க ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஆர்கன் இருக்கு. என்னது? ஹார்ட். வெரி குட். ஹார்ட் எப்பயுமே நல்லா இருக்கணும், பிளட் அப்படின்னு கடைசி வரைக்கும் 100 வயசு வரைக்கும் நீங்க நல்லா இருக்கணும்னா சிகரெட் ஸ்மோக்கிங் இருக்கக்கூடாது. சிகரெட்டை தொடாம இருக்கணும். ஃப்ரைட் ஃபுட்ஸ் வெளியில வாங்கி சாப்பிடாம இருங்க. உங்க ஹார்ட் அழகா ரொம்ப நாள் அழகா இருக்கும். இப்போ உங்களோட லெஃப்ட் சைடுல ஹேண்ட் எடுத்துக்கோங்க. எவ்ரிவன் எஸ். ரைட் சைடுல மார்புக்கு கீழே மெயின் பாப்பா எல்லாரும் இங்க என்ன ஆர்கன் கொஞ்சம் கீழே இருக்கு. நெருப்புக்கு கீழே இங்க என்ன ஆர்கன் இருக்கு? கிட்னி இல்ல, மேல லிவர். ஓகேவா? நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் நச்சு பொருட்கள் ஏதாச்சும் எடுத்துட்டாலும் நீங்க வெளியில போறீங்க, நிறைய பொல்யூட்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் அடிச்சு தோய்ச்சு தம்சம் பண்ணி உங்களை பாதுகாக்க வைக்கிறது லிவர் தான். இந்த லிவர் ஹெல்த் நல்லா இருக்குன்னா எது சாப்பிடக்கூடாது? ஆல்கஹால், மது தொடவே கூடாது. சரியா? இப்ப மதுவும் சிகரெட்டும் இல்லாம இருந்தாவே உங்களுக்கு ஒரு 50% கேன்சர் லைஃப் லாங் கண்டிப்பா ப்ரிவென்ட் பண்ணலாம். சரிங்களா? நம்பர் 1 லீடிங் காசஸ் ஆஃப் டெத் வேர்ல்ட் வைட் என்ன? நம்பர் 1 காஸ் ஹார்ட் அட்டாக், நம்பர் 2 காஸ் கேன்சர். 50% கேன்சரை ஃபுல்லாவே குணப்படுத்தணும் அப்படின்னா, வராம தடுக்கணும்னா நம்ம ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹாலிசம் எடுக்காம இருந்தாவே 50% ஆஃப் கேன்சர் ஆல்கஹாலிசம் இல்லாம இருக்க முடியும். சரி, நான் இப்போ பாத்தீங்கன்னா நீங்க நின்றுட்டு இருக்கிற இடத்துல நானும் நின்றுட்டு இருந்தேன். சில நாட்கள் நினைச்சு அந்த பல வருஷம் கடந்து ஓடிடுச்சு. நம்மளோட முன்னாள் மாணவர் ஒருத்தர் இருந்தார், சுப்ரீம் அத்லெட்டுங்க. நான் படிக்கும் போது என்னோட சீனியர். அவர் ஸ்டேட் லெவல் சாம்பியன், 400 மீட்டர்ஸ்ல அவ்வளவு பெரிய சாம்பியன். பார்க்கவே கம்பீரமா இருப்பாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவர் 11th 12th ஸ்மோக்கிங் ஆரம்பிச்சாரு. காலேஜ் போய் ட்ரக்ஸ்ல ஈடுபட்டாரு. அவருக்கு என்னாச்சு தெரியுமா? ஒரு 10 வருஷம் ஒரு 5 வருஷம் முன்னாடி அவர் ட்ரக் அடிக்ட் ஆகி ட்ரக்ஸ் எடுத்தது மூலியமா, மெயின்ஸ்ல எல்லாம் ட்ரக்ஸ் எடுத்தது மூலியமா அவருக்கு ஹெச்ஐவி வந்தது. ஹெச்ஐவி எய்ட்ஸ் வந்ததுனால அவரால வெளியில தலை காட்ட முடியாம சூசைட் பண்ணிட்டாரு. சுப்ரீம் அத்லெட். ஓகேவா? செகண்ட் பாத்தீங்கன்னா நான் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன். என்னோட கிளாஸ்மேட் ஒருத்தர் இருந்தாரு, அவரோட தம்பி இந்த ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருந்தாங்க. சின்ன வயசுலயே ஒரு 9-10 வயசுலயே, லைக் 9வது படிக்கும் போது 10வது படிக்கும் போதே ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு ஒரு கெத்தா இருக்கட்டும் அப்படின்ட்டு சிகரெட் ஸ்மோக்கிங் ஆரம்பிச்சாரு. கடைசியில அவரே ஒரு வார்த்தையை முடிக்க வச்சது இந்த சிகரெட் ஸ்மோக்கிங் தான். ஒரு 5 வருஷம் முன்னாடி அவருக்கு ஸ்மோக் பண்ணி அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. காப்பாற்ற முடியல. அவருக்கு கல்யாணமா இருந்தது, 2 குழந்தைகள் இருந்தது. அவங்க இப்ப என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? தேர்ட், என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ் தாத்தாக்கு கேன்சர், பையனுக்கு கேன்சர். எதனால வந்தது தெரியுமா? அதிகமா டொபேக்கோ சூஸ் பண்றதுனால. நம்ம கூலிப் அப்படின்னு சொல்லிட்டு கூலா லிப்ஸ் இருக்குன்னு நிறைய பேர் போட்டுட்டு இருக்கீங்க. அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு தெரியாம இருக்கும். அதுல டொபேக்கோ, அதாவது நிக்கோட்டின் இருக்கும். அதுல அடிமைப்படுத்திடும். நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஜம்முன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் உங்களோட மூளை அதெல்லாம் ஹைஜாக் பண்ணிடுது. அதனால 1 ஆரம்பிப்பீங்க, 10 ஆகும், 20 ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட மைண்ட் ஃப்ரீஸ் ஆகிடும். நீங்க ஒழுங்காவே ஒர்க் பண்ண முடியாது. உங்களோட இருதயத்தின் கை வச்சுன்னா படப்படப்படன்னு நினைச்சுக்கோ. அதனால அதெல்லாம் வேண்டாம் நண்பர்களே. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது உங்களோட பெற்றோரின் விருப்பம். அதுக்கப்புறம்
ஒரு விஷயம் காலேஜ் போனா எல்லாத்துக்கும் நடக்கும். ஃபர்ஸ்ட் இயர்ல ஸ்கூல்ல கூட ஏதாச்சும் பண்ணாம இருப்பீங்க. காலேஜ் போனவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மச்சான் நாம தான் கெத்து, கொஞ்சம் சரக்கு அடிப்போம், கொஞ்சம் தம் அடிப்போம், அப்பதான் எல்லாரும் நம்ம ஹீரோவா பார்ப்பாங்க நினைப்பீங்க. கண்டிப்பா இது மிக தவறான போக்கு. ஏன்னா நம்ம பார்க்குற எல்லா திரைப்படங்களும் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? ஹீரோஸ் பாத்தீங்கன்னா தம்மு தண்ணி அடிக்காம பழகினாச்சு இருக்கா? இல்ல. ஆனா அந்த ஹீரோஸ் வந்து நிஜ வாழ்க்கையில எப்படி இருக்காங்க தெரியுமா? நீங்க கோடி ரூபாய் கொடுத்தா கூட தம்மு தண்ணிலாம் அடிக்க மாட்டாங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டாங்க. ஈவன் சல்மான் கான் அப்புறம் பாத்தீங்கன்னா ஷாருக்கான் கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்போ குட்கா, பான் மசாலா, ஹான்ஸ்க்குலாம் விளம்பரம் வராங்க. அவங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் கொடுத்தா அதை எடுத்துட்டு வந்து நினைக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா கிடையாது. அதனால இந்த ஃபேக் ஹீரோஸை தான் விடுங்க. நீங்க உண்மையான ஹீரோவா எப்படி இருக்கீங்கன்னா உங்களால ஒருத்தர் இல்ல 10 பேர் வாழ்றாங்கன்னா நீங்க பெரிய ஹீரோ. உங்களால மற்றவங்களால சாதிக்க முடியாதது நீங்க சாதிச்சா நீங்க பெரிய ஹீரோ. அதுதான் ட்ரூ ஹீரோயிசம். சரி, எல்லாரும் சோஷியல் மீடியா யூஸ் பண்றீங்களா? இந்தியாவில் வீட்டுக்கு போய் யூஸ் பண்றீங்களா இல்லையா? சாதனை வந்து கவலைப்படாம சொல்லுங்க. எல்லாரும் யூஸ் பண்றீங்க இல்லையா? உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி, நம்மளோட இந்தியாவோட நம்பர் 1 இன்ஃப்ளூயன்சர் யாரு? சொல்லலாம். எஸ், நம்பர் 1 இன்ஃப்ளூயன்சர் விராட் கோலி. கரெக்டா? எத்தனை கோடி பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க? விராட் கோலி அவர் அடிச்ச 2 சிக்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா? பாகிஸ்தான் கூட இருக்கா இல்லையா? அவர் 37 வயசு ஏன் இவ்வளவு ஃபிட்டா இருக்காருன்னா ஸ்மோக்கிங் கிடையாது, ஆல்கஹால் கிடையாது, எக்ஸசைஸ் கிடையாது. இது 3 மட்டும் தான். சரியா? 27 கோடி பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல மட்டும். சரி, உலகத்தோட நம்பர் 1 இன்ஃப்ளூயன்சர் யாரு? வெரி குட், கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இல்லையா? அவர் பார்த்தா 40 வயசா மாதிரி தெரியுது, 25 வயசு பையனா இருக்கு. இல்லையா? எதனால? ஹார்ட் ஒர்க், தினமும் ரொட்டீன் எக்ஸசைசஸ், நோ ஸ்மோக்கிங், நோ ஆல்கஹாலிசம். அவரோட உடம்புல என்ன ஸ்டேட்டஸ் பார்த்துருக்கீங்களா? ஸ்டேட்டஸே கிடையாது அவரோட உடம்புல. ஸ்டேட்டஸ் போட்டா ஹெப்படைட்டிஸ் பி, ஏன் ஹெச்ஐவி கூட வரலாம். அதனால ஒரு ஸ்டேட்டஸ் கூட போடுறது. இவங்க தான் ரியல் ஹீரோஸ். அதெல்லாம் விடுங்க. நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இவ்வளவு வயசுலயும் நாடை வந்து வழிநடத்துறாருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஸ்மோக்கிங் எல்லாம் ஆல்கஹாலிசம் இல்லை. கரெக்டா இல்லையா? யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் 79 வயசு ஆச்சு. அவர் எப்படி இருக்காரு? அவர் இது வரைக்கும் லைஃப்லயே ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம் இது வரைக்கும் ஒரு டைம் கூட எடுத்ததில்லை. இதெல்லாம் வந்து உங்களுக்கு முன்னுதாரணமா வச்சுக்கோங்க. ஃபேக் ஹீரோயிசத்தை இதோட விட்டுருங்க. அப்ப எனக்கு லைஃப்ல ஒரு கிக்கே வேணாமான்னு எல்லாரும் கேட்பீங்க. உங்களுக்கு லைஃப்ல கண்டிப்பா ஒரு கிக் வேணும். அதுக்கு இறைவன் வந்து ஒரு அழகான ஒரு டிசைன் பண்ணிருக்காரு. எப்படி தெரியுமா? நீங்க எல்லாரும் காமெடி பிடிக்குமா பிடிக்காதா? எல்லாருக்கும் எல்லாரும் ஜாலியா பார்ப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா கமெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஈவன் நான் பேசுறது கூட நிறைய பேர் கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கலாம். இதுக்கு உங்களுக்கு ஒரு என்டார்பின்ஸ் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல்ஸ் வந்து மூளையில வந்து செக்ரீட் ஆகும். செக்ரீட் ஆகும்போது யூ வில் ஃபீல் குட், ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு ஃபீல் குட் ஆட்டிடியூட் உங்களுக்கு கொடுக்கும். அந்த என்டார்பின்ஸ் இயற்கையிலேயே நம்மளுக்கு உடம்புக்குள்ள இருக்கு. அது நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு செயல் செய்யும் போது, யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீங்க செய்யும் போது, சிரிக்கும் போது, அது மாதிரி பண்ணும் போது உங்களுக்கு வந்து அது அதிகமா சர்க்கியூட் ஆகும். அது வந்து உங்களுக்கு அடிமைப்படுத்தாது. ஆனா நீங்க ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம் போனீங்கன்னா அதை அடிமைப்படுத்திடும், உங்களோட வாழ்க்கையே மாற்றிடும். அதனால இனிமேல் யாரும் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹாலிசம், குறிப்பா டொபேக்கோ, ஷூவிங், டூலிங், குட்கா மாதிரி கண்டிப்பா யாரும் உபயோகப்படாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இங்க இருக்க டீச்சர்ஸ்க்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் யாராச்சும் அது மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்கலாக அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அத்லெட்டிக் பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமாக இருக்கும். எமர்ஜென்சி சிச்சுவேஷன், கிரைசிஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு எக்ஸசைஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் கொடுத்தா அழகா சொல்லிப்பாங்க, விராட் கோலியா கூட வர முடியும். எனவே அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ட் ரிச் ஃபுட்ஸ் எடுக்கிறது மூலமாகவும் நீங்க அழகா ட்ரைன் பண்ணுறது மூலமாகவும் அவங்களோட வாழ்க்கையிலே போதையில இருந்து ஒரு நல்ல உச்சத்தை கொண்டு போக முடியும். இது வந்து என்னோட சார்பாக எல்லாத்துக்கும், இது யாருமே இது வரைக்கும் சொல்லாத ஒரு கருத்து. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், குழந்தையா இருக்கும்போது அறிவிட்டு வச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அறிவிட்டு வச்சிருக்கீங்க. முதல்ல பேசியிருக்கீங்க மலையில சொல்,
அம்மா மாமா அப்பா அப்படின்னு பேசிருக்கீங்களா? அது யார் செலிப்ரேட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் வந்து ரொம்ப பெரிய ஒரு கொண்டாட்டமா நினைச்சிருப்பாங்க இல்லையா? உங்களோட பேரண்ட்ஸ் இல்லையா? உங்களோட பேரண்ட்ஸ் அப்பா அம்மா தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமா செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து என்னோட பையன் அப்படின்னு என்னைக்குமே லைஃப்ல சொல்லணும். அவங்களுக்கு எப்பயுமே தலை நிமிர்ந்து நிக்க வைக்கணும். நீங்க தலைவணிவு எப்பயுமே இருக்கக்கூடாது. கரெக்டா எல்லாம் செய்வீங்களா? அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கூல் வந்துட்டு திருக்குறள் சொல்லினா எப்படி? மகன் தந்தை காற்றும் உறவி இவன் தந்தை எண்ணாற்றான் கொள்ளினும் சொல். அதுக்கப்புறம் வேற கோவில் இருக்கு. அம்மா சொல்றது, அம்மாக்கு என்ன நம்ம பண்ண முடியும்? ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு எனக்கு கைத்தட்டாய். இது மாதிரி நீங்க வாழ்வாக வாழணும். போதை பழக்கம் சுத்தமா உங்களுக்கு வாசனை கூட அழைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய வாய்ப்பினை எனக்கு நல்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.